ஆனா படம் வேற லெவலில் இருக்குதுண்ணா. தெரியும் விட்டுதுனா போடலாம் உட்காந்து. எது சொல்றேன், மெட்ராஸ்காரன் நினைச்சேன். நான் என்ன நினைச்சேன், ஒரு ரவுடிஸும் படம் அந்த மாதிரி தான் நினைச்சேன். ட்ரைலர் பார்த்தா அந்த மாதிரி நினைச்சேன். பட் ஆனா உள்ள வந்து பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அண்ட் எல்லாமே உட்காந்து வாட்ச் பண்ண வேண்டிய ஒரு படம் ப்ரோ. இப்ப இந்த மாதிரி படம் வரவேற்கணும் ப்ரோ. இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா எல்லாம் வெட்டுறது கூத்து அந்த மாதிரி தான் இருக்கு. பட் இந்த மாதிரி படம் கண்டிப்பா வரவேற்கணும் ப்ரோ. செம்மையா இருக்கு ப்ரோ. சாம்சஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோர், அந்த சாங்ஸ் எல்லாம் செம்ம வேற லெவல்ல இருக்கு. இப்ப கூட அந்த மைண்ட்ல அந்த சாங்ஸ் ஓடிட்டு இருக்கு. சூப்பரா இருக்கு ப்ரோ. ஃபைட்ல எப்படி சொல்றது, ஒரு மாதிரி ஹீரோயிசம் இல்லாம இது மாதிரிலாம் இல்லாம ஃபைட்ல ரியலிஸ்டிக்கா இருக்கு. லாஸ்ட் 2 பேரும் ஃபைட் பண்ணுவாங்க. அது பாக்குறதுக்கு அது கண்ணு முடுறப்பா இருக்கும். ரியலிஸ்டிக்கா இருக்கும். ரொம்ப இதெல்லாம் ஆரம்பம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன் செம்மையா இருக்கு ப்ரோ. படத்துல இந்த 2 மணி நேரம் சீன்ஸ் எப்படி போறதுனே தெரியல. அப்படி ஃபைட் அப்படியே விறுவிறுன்னு போகும். அது சீன்ஸ்க்கு ஏற்ற கேஷ் அண்ட் க்ரூ, ஐஸ்வர்யா தத்தா, கருணாஸ் எல்லாம் அவங்க சூப்பரா வச்சிருக்காங்க. கருணாஸ் அந்த மாமாவும் அந்த ரீலோட் பண்ணிருப்பாங்க. சூப்பரா இருக்கும். ரியலா பார்க்காம. ஆனா கிளைமேக்ஸ் தான் ட்விஸ்ட் செம்மையா இருக்கு. நாங்க என்னடா அப்பா என்னடா ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா இருக்கும் படம். 2 மணி நேரம் போறதே தெரியாது ப்ரோ. விறுவிறு சூப்பரா போகும் ப்ரோ. மஸ்ட் வாட்ச். இந்த பொங்கலுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி உட்காந்து பார்க்க வேண்டிய ஒரு படம் ப்ரோ. வரவே இருக்கு அந்த படம். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம். இந்த மாதிரி படம் வரவே இருக்கலாம். படம் சூப்பரா இருக்குண்ணா. மெட்ராஸ்காரன் படம் நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. படத்துல வந்து செய்யாத தப்புக்கு தன் வாழ்க்கையில எல்லாமே இழக்கிறாரு. அவர் லவ்ல இருந்து அவங்க ஃபேமிலில இருந்து எல்லாத்தையும் இழந்துடுறாரு செய்யாத தப்பு. அதுக்கப்புறம் அந்த தப்பு செய்யாத தப்பு எதுக்கு நம்ம லைஃப்ல இதெல்லாம் இழந்துட்டோமே எதனாலன்னு திரும்பி அதை ரிவெஞ்ச் எடுத்து தான் படத்தோட இது. சாங்ஸ் ஃபைட்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபைட் சீன்லாம் நல்லா, கலையரசனும் சரி சாண்டிகம் நல்லா பண்ணியிருக்காங்க. சாங்ஸ் எல்லா சாங்ஸும் நல்லா இருக்கு. ஒரு ரீமிக்ஸ் சாங்ஸ் ஒன்று பண்ணியிருக்காங்க, காதல் சடுகுடு அலைப்பாயுத படத்துல இருந்து. நல்லா இருக்கு அந்த பாட்டு, ரொம்ப நல்லா இருக்கு. ட்விஸ்ட் அதிகமா இருக்கு இந்த படத்துல. நெக்ஸ்ட் என்ன நம்ம எதிர்பார்க்கிற அளவுக்கு. தலைவா நேத்து ஒரு படம் போனேன், பைத்தியம் பிடிச்சி தலைவா. பைத்தியம் பிடிச்சி அந்த படம் சூப்பரா தலைவா. நான் எதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணல படம். வேற லெவலுக்கு படம் தலைவா. இது போயிருக்கலாம் போல இருக்குது. பைத்தியம் முடியும் தலைவா. நேத்து தலையை சுற்றி வெளியே வரும் ப்ரோ. போயிட்டு வந்துட்டோம், பாதிலேயே வந்துட்டோம் அந்த படத்துக்கு. இப்ப ஏன் இந்த மாதிரி எடுக்கிறான்னு தெரியல ப்ரோ. அதுக்கப்புறம் தான் மெட்ராஸ்காரன் புக் பண்ணி வந்தோம். சூப்பரா படம். மெட்ராஸ் படம் நல்லா இருக்கு. ஃபேமிலியா பார்க்கலாம் சார். இந்த பொங்கலுக்கு எல்லாம் ஃபேமிலியா வந்து பாக்குற அளவுக்கு வரவேற்பு இருக்கு சார். படம் ரொம்ப அழகா இருக்கு ப்ரோ. எல்லாம் ஒவ்வொரு சீனும் வந்து பாக்குற மாதிரிதான் இருக்கு. எப்போ படம் வந்து நம்ம படம் பார்த்தாலும் எப்படா முடியுன்ற அந்த ஒரு வெறுப்பு இருக்கும். இந்த படத்தை அந்த வெறுப்பு இல்லாம கடைசி வரைக்குமே ஒரு இன்ட்ரெஸ்டோட கூட்டு போறாங்க. எல்லா ஆர்டிஸ்டுமே நல்லா பண்ணிருக்காங்க ப்ரோ. கலையரசன் சார்லாம் வந்து பாத்தீங்கன்னா மெட்ராஸ் படத்துக்கு அப்புறம் இந்த படத்துல ரொம்ப ஓவரா ரொம்ப மிரட்டி இருக்காரு எல்லாருமே. அவரோட காட்சி வரும்போது எல்லாமே வந்து பாக்குறேன், ஒரு அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கோட வர பூஸ் பம்ஸா இருக்கு அவர் சீன்ஸ் வரும்போதெல்லாம். சாங்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு ப்ரோ. அந்த ரீமிக்ஸ் சாங் ஒன்று பண்ணியிருக்காங்க, காதல் சடுகுடு, ஆசமா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரோலுக்கு அப்புறம் ஒரு லவ் ஃபெயிலியர் சாங் ஒன்று வரும். அது ஹார்ட் டச்சிங்கா இருக்கு ரொம்ப. படத்துல எனக்கு பிடிச்ச சீன் வந்து பாத்தீங்கன்னா அப்பா சென்டிமெண்ட் சீன் ஒன்று வரும். அது கொஞ்ச நேரம் வந்தா கூட ஈஸியா நம்ம கூட மெர்ஜ் ஆகிற மாதிரி ஒரு சீன் இருக்கு. நானும் அந்த டைட்டிலுக்காக தான் பார்க்க வந்தேன். மெட்ராஸ்காரன்னு வச்சிருக்காங்க, ரவுடி சும்மா இருக்கும் அப்படின்னு. படம் பார்க்கும்போதே தெரிஞ்சிச்சு அவங்க ஏன் மெட்ராஸ்காரன் அந்த டைட்டில் வச்சிருக்காங்கன்று. புதுக்கோட்டையில இருந்து ஒருத்தர் வராரு மெட்ராஸ்ல, ஒரு சம்பாதிச்சுட்டு அவங்க அப்பா ஆசைப்பட்ட மாதிரி ஒரு கல்யாணம் பண்றதுக்காக ஆசைப்பட்டு புதுக்கோட்டைக்கு போறாரு. ஸோ புதுக்கோட்டையில போகும்போது அவர் எல்லாருமே மெட்ராஸ்காரன் கூப்பிடுறாங்க. அதனால அந்த படம் வச்சிருக்காரு. நிறைய ட்விஸ்ட் இருக்கு ப்ரோ. நிறைய ட்விஸ்ட் இருக்கு. ஒரு ட்விஸ்ட்டுக்கும் சஸ்பென்ஸ் வச்சிருக்காங்க. அதை ரிவீல் பண்ணும்போது ஒவ்வொரு வாட்டியும் ஒரு இது விஷயமும் இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருக்காங்க. படம் வந்து புரியலன்னு சொல்ற அளவுக்கு எந்த சீனும் இல்லை. மற்ற படத்துல பார்க்காத கிளைமேக்ஸ் இந்த படத்துல நீங்க பார்க்கலாம். நல்ல ஒரு சப்ஜெக்டோட முடிச்சிருக்காங்க படத்தை. எல்லாருமே பார்க்கலாம். ஃபேமிலியோட எல்லாருமே சேர்ந்து பார்க்க வேண்டிய ஒரு படம். இந்த பொங்கலுக்கு எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு ஃபேமிலியோட போய் பார்க்க வேண்டிய படம். இந்த டாப் 2ல இந்த படம் இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. வேற லெவல்ல இருக்குண்ணா. சாங்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. அந்த ரீமேக் சாங் வேற லெவலு. ஃபர்ஸ்ட் சாங் இன்னும் சூப்பரா இருக்கு. எங்க வீட்டு ஃபங்க்ஷன்ல அந்த படம் தான் போட்டுருக்கோம் இப்போ நேரத்துலாம். மியூசிக் நல்லா இருக்கு. ஹீரோ நல்லா சூப்பரா பண்ணிருக்காரு. வில்லன் கலையரசன் அவர் சொல்லவே தேவையில்ல, எப்பயும் நல்லா பண்ணுவாரு. இதுல நல்லா பண்ணிருக்காரு. அப்போ சென்டிமெண்ட் பயங்கரமா இருக்கு. வேற லெவல்ல இருக்கு. நல்ல ஒரு படம் எடுத்திருக்காரு டைரக்டர். அவர் நல்லா ட்விஸ்ட் தான் கண்டுபிடிக்கவும் இல்லைண்ணா. நிறைய படத்துல எல்லாம் ட்விஸ்ட் வரும். இல்ல அடுத்தடுத்து என்னன்னா நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்கு. நல்லா இருக்கு. வேற லெவல்ல இருக்குண்ணா. எதிர்பார்க்காத ஒரு கிளைமேக்ஸ், எதிர்பார்க்காத ஒரு படம் இது. சும்மா வந்தோம் பார்க்கலான்னு. ஆனா படம் வேற லெவல்ல இருக்கு. இந்த வருஷம் பொங்கல் மெட்ராஸ்கார பொங்கலாக இருக்கும் நான் சொல்றேன். நல்லா இருக்கு. எல்லாமே ஃபேமிலியோட வந்து பாக்குற படம் தான் இது. ஃபேமிலியோட பார்க்கணும். அப்பா சென்டிமெண்ட், ஃபேமிலி சென்டிமெண்ட். ஒரு வீட்டுல கல்யாணம் வர பையனை வந்து வெளியே போவதனால எதுக்கு சொல்றாங்கன்னா
அது வந்து இந்த படத்துல காமிச்சிருக்காங்க பக்காவா. சூப்பரா இருக்கு, நல்ல படம். ஃபேமிலியோட வந்து பாக்குற படம். நைட்டு என் ஃப்ரெண்டுல கூட்டது பார்க்க போறேன். நைட்டு இந்த படத்தை பார்த்துட்டேன். இப்போ ஃப்ரெண்ட்ஸ்ல கூட்டது நைட் ஷோ பார்க்க போறேன். ஓகே, படம் சூப்பரா இருக்கு சார். படம் நல்லா இருக்கு. ஷைன் நிகம் ஹீரோ, அவர் நிறைய எமோஷனலா பண்ணியிருக்காரு. அவங்க அப்பா பத்தி நிறைய எழுதிருக்காரு. நல்லா சூப்பரா பண்ணியிருக்காரு. சாங்ஸ் மியூசிக்லாம் சூப்பரா சார். பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லாவே இருக்கு. அந்த காதல் சார் கூட பாடு ரீமேக் பண்ணிருக்காங்க, நல்லா பண்ணிருக்காங்க சார். சூப்பரா வந்திருக்கு. ஆமா சார், நிறைய ட்விஸ்ட். அதாவது இன்டர்வல்ல இருந்து ஆரம்பிக்குது அந்த ட்விஸ்ட். அவரு டிரைவ் பண்ணிட்டே ஓட்டக்கூடாதுன்ற ஒரு மெசேஜ் ஒன்று வந்திருக்கு. டிரைவிங் பண்ணும்போது, கார் ஓட்டும் போதும் சரி, டிரைவ் பண்ணும் போதும் சரி, போன் பேசிட்டே ஓட்டினா என்ன ஆகும், சடனா அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து எப்படிலாம் மாறுது, 1 by 1 ஸ்டெப் பை வே போகுது. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்னிங் நிறைய இருக்கு. அதுதான் சார், நம்ம ஒண்ணு யோசிப்போம், ஒருவேளை இவரா இருக்குமோ அப்படின்ட்டு. ஆனா அந்த இடத்துல பார்க்கும்போது அடுத்தடுத்து அப்படி நகர்ந்துட்டு போயிட்டே இருக்கு. கிளைமேக்ஸ் தான் தெரியுது யார் அந்த குழந்தை பண்ணிருப்பா, எப்படி அந்த குழந்தை இறந்துருக்குன்றது கிளைமேக்ஸ் எல்லாம் தெரியுது. படம் சார் கிளைமேக்ஸ் சூப்பரா இருக்கு சார். யாருமே எதிர்பார்க்காத கிளைமேக்ஸ். அதாவது அந்த குழந்தை இறந்தது வந்து அவங்க சொல்றாங்க, ஐஸ்வர்யா சொல்றாங்க. ஆனா அது வந்து அவர் சொல்லாமலே, கலை கிட்ட சொல்லாமலே, கலை வந்து உடஞ்சிருவாரு சொன்னா அப்படின்ட்டு அவங்க சொல்றதை அப்படியே மனசுல வச்சுக்கிட்டு, சரி நான் தான் பழி ஏத்துக்கிட்டேன், என்னோடவே போட்டோம் அப்படின்ற மாதிரி அப்படியே ஒரு ஸ்மைலிங்கோட போவாரு சார். ஃபேமிலியாவே பார்க்கலாம் சார், எல்லாருமே பார்க்கலாம். ஃபேமிலி சப்ஜெக்ட் எல்லாருமே பார்க்கலாம். ஃபேமிலியோட பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். படம் சூப்பரா வந்திருக்கு சார்.